அமெரிக்கா இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காப்புல. என்னன்னாக்க, இது வரைக்கும் நாங்கள் அலோவ் பண்ணோம், அதாவது ஈரானோட வந்து ஆயிலெலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகளாவிய பற்றாக்குறையினால் நாங்கள் வந்து முன்னாடி பர்மிஷன் கொடுத்தோம், இனிமேல் நீங்கள் வாங்கக்கூடாது. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த டேட்லேருந்து ரஷ்யாவும் சரி, சாரி, ஈரானோட வர்த்தக தொடர்பு எதையும் வச்சுக்கூடாது. இந்தியா, சீனா 2 நாடுகளுமே வந்து இனி வந்து வாங்கக்கூடாது. எந்தெந்த வகையிலலாம் வந்து ஈரானை வந்து இம்சப்படுத்தணுமோ அந்தந்த வகையெல்லாம் இம்சப்படுத்துகிறான். சவுதி, அமெரிக்கா, துபாய் இங்கெல்லாம் வாங்கிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஈரானோட வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? அது இனிமேல் வந்து இந்தியாவை வந்து அமெரிக்காவுடைய அடுத்த ஒரு ஸ்டேட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம், மாநிலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அளவு நம்முடைய நாட்டின் மேலே வந்து அதிகாரத்தை செலுத்துகிறான் அமெரிக்கா. ஒரு சாதாரண ஈரான் வந்து எதிர்த்து நிற்கிறான், ஆனால் நமக்கு அந்த முதுகெலும்பு இல்லை, எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த முதுகெலும்பு இல்லை. கடற்கொள்ளைக்காரர்கள் தான் உண்மையிலேயே. எந்தெந்த வகையிலெல்லாம் அடித்து பிடிச்சி சேர்த்து, இங்கே பாருங்கள், இது ஒரு சார்ட். இது அதாவது ஆயில் ஓவர்சீஸ் இன் ரெக்கார்ட் வேல்யூம், டோட்டல் யூஎஸ் க்ரூட் ஆயில் அண்ட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸ், எந்த அளவு அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கிறத அந்த சார்ட்டு காமிக்குது பாருங்கள். 1995 எவ்வளோ இருந்துருக்கிறான், அதன் பிறகு 15 மில்லியன் பேரல் பர் டே விற்றுக்கிட்டுருக்குறானுங்க. இப்போ உள்ள 2025, 25 லாஸ்ட்டு 26 கிட்ட 15 மில்லியன் பேரல் பர் டே. ரொம்ப கம்மியாக தான் வந்து அவன் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. பாக்கியெல்லாம் வந்து கொள்ளையடித்தது. எங்கே வெனிசுலாவில் கொள்ளையடித்தது, மற்றபடி அரபு நாடுகள்லேருந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்குறது, வாங்கி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நல்ல ரேட்டு கிடைக்கிறப்போ அதை வந்து நம்ம வந்து வெளியில் விற்கிறது, இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். இதை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அது ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது என்ன, இது வந்து பகல் கொள்ளையா இல்லையா? கடற்கொள்ளைக்காரங்களாம் இப்படி பண்ணுவானுங்க, அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குறான். இப்போ வந்து ஈரான்கிட்ட வந்து என்ன பேசுவான், உன்னோட பெட்ரோல் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா நான் வந்து விற்றுக்கிறேன், நீ வந்து ஒரு சிறப்பு ஏஜென்ட் மாதிரி இருந்துக்க, உனக்கு வந்து கமிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற லெவலுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கு வேறு வழி இல்லாமல் ஈரானும் ஒத்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ தான் அடி தாங்குவாப்பில். ஆக எந்தெந்த வகையிலலாம் வந்து ஒரு நாட்டை வந்து இம்சிக்கணுமோ அதெல்லாம் இம்சித்து என்னத்தை சாதிக்க போகிறான் இந்த அமெரிக்கான்னு தெரியல. இறைவன் தான் இருக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கான்.